மனைதக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. ஆம், தொழில்மனை தக்க துணைவியை கொண்டவர் செல்வ வளங்கள் பெற்றவர் அன்றோ? உண்மை. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண். மிசஸ் கமலிகா கிருஷ்மி. பன்முக பாவையின் பார்வையில் காட்சிகள் பல. தொழில் முனைவோர், கல்வியாளர், பயிற்றுனர், சமையற்கலையில் புத்தாக்கம் புரிந்தவர், ஊரக பெண்களின் வணிக வளர்ச்சிக்கு வித்திட்டவர், இன்றைய குழு உரையாடலின் மதிப்பீட்டாளர், பல பெண்மணிகள் கொண்டாடும் முன்மாதிரியாக கொண்டாடும் கண்மணி கமலிகா கிருஷ்மி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் சாப்டர் டே. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே. அண்ட் இவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து பெண்கள் வீட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா ஆண்டர்ப்ரனரும் கேட்டால் சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னா வந்து என்னோட மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனைவிங்கிட்ட வந்து கேட்டோன்னா உண்மை என்னன்னு தெரியும், என்ன பண்ணுறாங்க, எதனால் சொல்கிறாங்க அப்படின்லாம் புரியும். இட்ஸ் கோயிங் டு பி a fun interaction. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்தில் இருக்கும். அண்ட் இட்ஸ் மை ஹானர் டு டாக் டு ஆல் தீஸ் gorgeous women here. அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ we have Mrs. Jannat. Please stand up and can I have a round of applause for her? She partners with her husband Jahir Hussain in Al-Noor Dresses and is an equal business partner. Sollama? Okay, thank you. Then we have Aisha ma'am, who also works for Blossom Kidswear. Salim sir, thank you so much for bringing her here. Thank you sir. Then we have Shantna ma'am, all the way from Malaysia, bringing us all the goodies. Thank you Dr. Shiva for being here. And last but never the least, the ever soft, okay, Meghla ma'am, நம்ம வைஸ் பிரசிடென்டோட மனைவி. தேங்க்யூ மேம். ஸோ மேக்லா மேம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்காத நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை மேம் கொஸ்டின்ஸ் தான் மேம் உங்களுது, பரீட்சா உங்களுக்கு தான், ஓகேவா? எப்பவுமே சொல்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கட்டுமா? பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஸோ சார் எஸ் எப்போ ஜாயின் பண்ணாங்க? மைக் பக்கத்தில் தெரியல, பட் ஒரு 5 years இருக்குமா? 5 years-ஆ இருக்காங்க. 5 years-ஆ இருக்கட்டும். ஸோ 5 years-ஆ சார் கிட்ட வந்து என்ன மாற்றங்கள் இருக்கு? அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ். பக்கத்துல வச்சுக்கோங்க. அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா. ஓகே. ஸோ முன்னாடி இருந்த விட இப்போ ரொம்ப நெட்வொர்க்கிங் பண்றாங்க, நெட்வொர்க்கிங்கும் ஆயிருக்கு. எல்லாம் முன்னாடி ரொம்ப தயங்குவாங்க. ஓகே. இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்க மேம். ஐஷா மேம், சலீம் சார் வந்து எப்படி சொன்னார் உங்ககிட்ட எஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு? ஆக்சுவலாக வந்து ஃபார் த பாஸ்ட் 1 year எஸ்ல இருக்காங்க. எஸ் ஹஸ் நாட் ஓன்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம் பர்சனலி, பட் பிஸ்னஸ் அண்ட் எங்கள் ஃபேமிலி ரெண்டுமே எஸ் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஓகே. லாட் ஆஃப் கிளாரிட்டி. ஓகே. ஸோ எப்பெல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு வராங்களோ, ஸோ நைட் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். ஓகே. ஸோ என்டையர் எபிசோட் வந்து வீல் ஹாவ் அ கோ த்ரூ ஆல் த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். அண்ட் இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுனால ஈச் entrepreneurial journey has been a separate story for us. Okay. All good things we learn, all stumbling blocks, whatever the others face, has been a learning for us too. So, and discipline, அதாவது whatever we learn here. ஒரு கேள்வி கேட்டு நீங்க 10 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. இல்ல கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நீங்க வந்து மைண்ட் செட் ஷிஃப்ட் கேட்டிருந்தீங்கல்ல. ஓகே மேம். ஸோ டிசிப்ளின் அப்படின்றது வந்து ஆஃப்டர் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் பாய்ஸ்க்கு வராது. ஸோ எஸ் மூலியமா இட்ஸ் அகைன் கம் பேக் டு லைஃப். அப்படியாப்பா? டிசிப்ளின் வராதா ஸ்கூல் காலேஜுக்கு அப்புறமா? ஓகே, செல்ஃப் ஓகே. நீங்க சொல்லுங்க மேம். So first of all, thank you for having us here. அது வந்து thank you sir. Okay. Confidence and clarity. நிறையவே வந்து அவங்களுக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஓகே. முன்னாடிலாம் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, இப்போ வந்து பேசுற எல்லாமே தெளிவாகவும் இருக்கு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அண்ட் ஹிஸ் நெட்வொர்க் ஹஸ் grown a lot.
ஸோ ஸோ அது வந்து அவங்களோட மைண்ட் செட் சேஞ்ச். ஓகே. உண்மையை மட்டும் தான் சார் பேசுகிறேன், ஏன்னா எக்ஸாம் எனக்கு இல்லை அவங்களுக்கு தான். எஸ் மேம். ஜனத் மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்க்கு ஒரு வெரி பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இப்படி ஒரு ஸ்டேஜ் கொடுத்து அவங்களோட ஒய்ஃப்ஸை மேலே ஏற்றி பேச வச்சதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போ இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஆன்சர். ஒரு ஒரு 1.5 years இருக்கும் இந்த குரூப்போட ஒரு ட்ராவலிங் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே நான் ஆப்போசிட்டில் ஒய்ஃபாக உட்காந்தாலும் சொல்கிறேன், அவங்களுடைய மைண்ட் அண்ட் மென்டல், அவங்களோட பிஸ்னஸில் அவங்களோட இது எப்படி இருக்குன்றதை நான் கற்றுக்கிட்டேன் எஸ் மூலமாக தான். பிகாஸ் வந்து நிறைய மீட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸில். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் உள்ளே இருக்கிறது நமக்கு வந்து ஆசிட்டிஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா, நமக்கு அது ஒரு சில விஷயங்கள் வந்து கூட இருக்கிறவங்களே சொன்னாங்கன்னா அதுக்கோட வேல்யூவே தெரியாது. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பேசுவாங்க. பட் நமக்கு அந்த வேல்யூ புரியுது. என்னப்பா இவங்க எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் நோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இரிட்டேஷன்ஸ் டெஃபினட்டாக இருந்துச்சு ஒரு 3 years பேக் வரைக்கும். ஸோ அதே விஷயங்களை வந்து இங்கே ஒருத்தர் வந்து ஒரு பர்சனாலிட்டியாக அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இங்கே நின்று அதே விஷயங்களை சொல்லும் போது, ஸோ நான் இதே மீட்டிங்கில் உட்காந்துருப்பேன் பின்னாடி. ஸோ டெஃபினட்டாக அவர் என்ன ஒரு பார்வை பார்ப்பாரு. ஸோ அப்போவே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதை கூடயே இருந்து சொல்லும்போது அந்த வேல்யூ அவரோட விஷயங்கள் எதுவுமே தெரியல. இங்கே ஒரு பர்சனாலிட்டியாக நின்று ஒரு பிஸ்னஸோட வேல்யூ அவரை பற்றி நான் இன்னும் கிளியரிட்டியாக எஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடில் நான் புரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யோசிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், பிளானிங், அதோட ஸ்ட்ரக்சர், வாட் எவர், அது ரொம்ப டீட்டெயிலிங்காக நான் எஸ் மூலமாக அவரை பற்றி நான் பிஸ்னஸில் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் அலாட். நேத்திக்கு நம்ம பேசும்போது ஜனத் மேம் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து சார் சொல்லுவாரு, நான் பண்ணது கிடையாது. ஆமாம், இப்போ வந்து சொல்றீங்களா? மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம எல்லாமே ஃபோன் இருக்கும். ஃபோன் இல்லாமல் குழந்தைங்களே இல்லை. சின்ன சின்ன குழந்தைங்க கையில் வரைக்கும் ஃபோன் இருக்குது. நோட்டும் பென்னும் கேரி பண்ணுறதே கிடையாது. லாஸ்ட் எஸ் மீட்டிங்கில் கூட வந்து இருக்கான்னு கேட்டார் அவர். பாதி பேர்கிட்ட கிடையாது. ஸோ நோட் அண்ட் பென் கேரி கிடையவே கிடையாது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஒன்ஸ் ஐ கெட் மேரிட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ் ஸ்கூலோட பேக்கை கேரி பண்ணுறதோட அவ்வளோதான் சார். நம்ம ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே நோட் பென் இருக்காது. ஆனஸ்ட்லி ரிவ்யூ அதுதான் இருக்காது. ஸோ இவர் சொல்கிற ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுது. அது அவர் சொல்கிறது ரொம்ப ட்ரூன்றதை நான் எஸ் மீட்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். எல்லாத்தையுமே எழுது, எல்லாத்தையுமே பிளான் பண்ணு. ஏன்னா ரிட்டர்னும் போது நம்ம மூளைக்கா இருக்கட்டும், நம்ம கைக்கா இருக்கட்டும், கண்ணுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒர்க் கொடுக்குறோம். ஸோ அது மூலமாக அது நம்ம செய்ய வைக்கும். எழுதணும்னா அதை நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக 100%, 99% அதாவது நம்ம ரைட் பண்ணோன்னா டெஃபினட்டாக அதை நம்ம செயல் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் அவர் எனக்கு எஸ் மூலமாக அவர் மூலமாக நான் லேர்ன் பண்ண விஷயம். ஸோ எல்லாத்தையுமே எழுதுறது, அதை பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் இது பண்ணுறது. என்ன டைமாக வேணா இருக்கட்டும், நாங்கள் ஒரு நைட் ஒரு 11:30, 12க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாலும் ஜனத் ஒரு 2 minutes நோட் பண்ணி எடுத்துட்டு வா, இதை நோட் பண்ணலாம் அப்படின்னு தான் போகும் கான்வர்சேஷன். ஸோ அது எல்லாமே ரொம்ப குட்டு. அந்த விஷயத்தை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் மொபைலில் நோட் வச்சு நோட்டில் நம்ம அது எழுதினாலும் அதோட நோட் அண்ட் பென் கேரி பண்ணுறது தான் 100% ரொம்ப குட். ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றவே முடியாது. நம்ம என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் எமோஷன்ற ஒன்று மட்டும்தான் நம்மளோட ட்ராவல் ஆகுதே தவிர மற்ற எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. 100% சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் அந்த ரிட்டர்னிங் அந்த விஷயங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதை நான் அவர்கிட்ட வந்து டெஃபினட்டாக லேர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த பாயிண்ட் சொன்னது காரணம் வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லை, லைஃப்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது. இப்போ நீங்கள் இந்த இதில் இருந்து என்னையும் ரொம்ப சொல்லுவாங்க எழுத சொல்லி, நான் எழுதுனதில்லை. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சூப்பர். ஏன்னா பென் அண்ட் பேப்பர் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதான் நேற்றுக்கு நீங்கள் பேசும்போதும் இட் வாஸ் வெரி எஃபெக்டிவ். அதான் எனக்கு திருப்பி நான் வந்து கால் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஷேர். இப்போ மேம் உங்களுக்கான கொஷின். நெட்வொர்க் வந்து எஸ்ஓ நெட்வொர்க் ரொம்ப பெருசு அண்ட் த லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் விச் சார் ஹஸ் டெவலப் ஆல்சோ. உங்களுக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த நெட்வொர்க்? இந்த நெட்வொர்க்னால வந்து எனக்கு இப்போ நிறையா நம்ம வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், வீடு அப்படின்னா இருப்பாங்க. இப்போ எஸ்ஸுங்கிறதும் ஒன்று எங்களுக்கு ஆட் ஆகிருக்குது. தேர்டாக அதனால நிறையா இது எனக்கு நல்லா தெரியுது. அவங்கக்கிட்ட சேஞ்சஸும் தெரியுது, எங்களுக்கு அது யூஸ் ஆகுறதும் நல்லா தெரியுது. உங்களுக்கு as a person நீங்கள் பர்சனாக நான் அதை வந்து நல்லாவே ரிலைஸ் பண்ணேன். ஓகே. எந்த இதுனாலும் கொஞ்சம் வந்து பயந்து ஏதாவது நம்மளால முடியுமா அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த நெட்வொர்க் இவ்வளோ பெருசாக இருக்கு, அதை வச்சு நம்ம எல்லா விஷயத்திலுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது
இப்போ எனக்கு இது ஸோ உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு. ஆயிஷா மேம், how is this network helped you or empowered you or rather? empowered me. ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ண மறந்துடுவோம். ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் கூட நம்ம கொண்டாட மறந்துடுவோம். ஸோ ஆஃப்டர் எஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு வெற்றினாலும் அது பிஸ்னஸ் சைடில் இருந்தாலும் சரி, ஃபேமிலி சைடில் இருந்தாலும் சரி, the celebrations become big. The acknowledgement of a person winning has become big. And இப்போ as an entrepreneur முன்னாடி இருந்த மைண்ட்செட்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, even when an employee wins, even the smallest sales target they hit, that's been celebrated. ஸோ மக்களை வந்து நம்ம அவங்களுடைய வெற்றிகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். ஸோ ஒரு மனுஷனை மதிக்கும் போது தான் நம்ம வளர முடியும். ஸோ சார், எல்லா சாருமே அது சொன்னாங்க. ஸோ அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ மதர். ஸோ அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வி பாஸ் இட் ஆன் வெரி ஈஸிலி. ஸோ தட் சார்ட் ஆஃப் லேர்னிங் வி ஆர் டேக்கிங் பேக் ஃப்ரம் எஸ். வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச். அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க், செலிப்ரேஷன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு எம்பவரிங்காக இருக்குது? அண்ட் நீங்கள் 2-3 anecdotes சொன்னீங்க இதுக்கு பேசும்போது, லைக் ஹவு யுவர் பிஸ்னஸ் கோஸ் டு நெக்ஸ்ட் லெவல்னு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 years பேக், ஒரு எஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளோட ஓகே ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட்லேயே ஒரு 3 பேர் தான், 2-3 பேர் தான், எதனாலும் அவங்கள மட்டும் தான் நம்ம கேட்போம். ஆனால் இப்போ வந்து சர்க்கிள் ஹேஸ் பிகம் பிக். ஸோ நான் போயிட்டு இதை செய்யணும், கம்பெனிக்கு இது வேணும் அப்படின்னா எஸ் ஆப் வந்து எங்களுக்கு ஒரு டைரக்டரி மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ எதனாலும் அவங்க உடனே அதில் பார்த்துட்டு, அண்ட் ஹிஸ் நெட்வொர்க் இஸ் ரியலி குட் அண்ட் வெரி வாட் டு சே சப்போர்ட்டிவ். ஸோ நம்ம நம்பி இப்போது என்ன சொல்கிறது, நம்மளை தைரியமாக ஒரு ஓகே ஒருத்தர் இருக்காரு நம்ம பின்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ எஸ் வந்து எங்களுக்கு எப்பவுமே இருக்குது. சூப்பர். ஜன்னத், நீங்கள் சொல்லுங்கள். எஸ்போரமில் வந்து ரொம்ப ரேர் நான் பேசினது, யார் கூடயும் அவ்வளோ நான் மிங்கிள் ஆனது கிடையாது. பட் வந்து எஸ் மீட்டிங்கோட நிறைய மிங்கிள் ஆயிருக்கேன். மெம்பர்ஸோட மிங்கிள் ஆகலைனாலும் எஸ் மீட்டிங்கோட நிறைய மிங்கிள் ஆயிருக்கேன். பிகாஸ் வந்து இன்னைக்கு மீட்டிங் அப்படின்ற அந்த இது வந்தாலும் எங்களை ஷெட்யூலில் நாங்கள் வச்சுக்குவோம். இன்னைக்கு டேட் இங்கே போகணும். பிகாஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுப்போம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம டைரியில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்றதுக்காகவே வேறு எது இருந்தாலும் இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஷெட்யூல் நாங்கள் மாற்றினதே கிடையாது. ஸோ மீட்டிங்க்காக டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேரோட கான்டாக்ட்ஸை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இங்கே. ஜஸ்ட் லைக் தட் நானும் ஒரு என்டர்பிரனர் ஸ்டார்ட் பண்ண நாளைக்கு க்ளோஸ் ஆனோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இங்கே யாருமே பிஸ்னஸ் பர்சன்ஸ் இந்த குரூப்பில் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு இது சூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு பிஸ்னஸ்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு இங்கே கிடைச்சா கூட அது ரொம்ப வேல்யூவாக இருக்கும் அந்த பர்சன்ஸோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா எஸ் வந்து அந்த ஒரு கேரண்டியை நமக்கு கொடுக்குது, அந்த சப்போர்ட் நமக்கு ரொம்ப பெரிய லெவலில் கொடுக்கு இங்கே இருக்க எல்லா என்டர்பிரனர்ஸ்க்கும். தேங்க்யூ. ஓகே, சரி. இப்போ ஒரு 2 கொஷின் ரொம்ப ஃபன் கொஷின், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வேளை வெளியே போகிறீங்க, ஒரு லஞ்சோ டின்னருக்கோ வெளியே போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல எஸ்ஸை பற்றின பேச்சை யார் எடுப்பீங்க? நீங்களா, அவங்க வீட்டில் இருக்கவங்களா? அவங்க தான் எடுப்பாங்களே. நான் இன்னும் ஆண்டர்பிரனர் ஆகல, ஆகின பிறகு அது வரலாம். நீங்கள் ஆண்டர்பிரனருக்கே சிஇஓ மேம், கரெக்டா சார்? ஆண்டர்பிரனர் சிஇஓ தானே அவங்க? கரெக்ட், அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ என்ன ஆரம்பிப்பார் மேம் டின்னரில்? ஏன்னா எங்கேயா வெளியே போவோம், அவரை ஆரம்பிச்சாரா எதை பற்றி ஆரம்பிப்பார்? 24 hours அதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. வைஸ் பிரசிடண்டாக இருக்கனாலையோ? அப்படியா சார்? வைஸ் பிரசிடண்டாக இருக்கனாலையா சார்? இல்லை எப்பவுமே அப்படி தானே? இல்லை எப்பவுமே அப்படி தானே சார்? எப்பவுமே எஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படிதான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், யார் ஆரம்பிப்பா, என்ன பேசுவார்? He mostly starts. I join in. Okay, so what will be the topic about? Anything about Predominantly it will be only about employees and what
எம்ப்ளாயீஸ். இப்போ நீங்கள் எஸ் மீட்டிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸில் வந்து எம்ப்ளாயி ஜென்சி இது பற்றின டிஸ்கஷன் 24/7 ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ எப்படி ஹேண்டில் பண்றது, how to go about it. எஸ் ஸோ அதுல இருந்தா இந்த அப்ரிசியேஷன் எதுவும் வந்துச்சா? எஸ் ஹியூமன் ரிலேஷன்ஸ் மோஸ்ட். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க சார். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிடாமினென்ட்லி நீங்களா அவரா? கண்டிப்பாக அவங்க தான், அவங்க கண்டிப்பாக ஓகே அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. பட் நம்மளும் இப்போ அடிக்கடி வர்றதுனால நிறைய அதை பற்றி பேசுவோம். நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து எங்களுக்குள்ள நிறையவே நடக்கும். எஸ்ஸுக்கு அப்புறம் இட் ஹாஸ் பிகம் மோர் லைக் லேர்னிங். ஸோ நிறைய அவங்க லேர்ன் பண்ணுறத வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸோ ஐ எம் எம்பவர்ட். ஸோ ஒன் பாயிண்ட் விச் ஆல்வேஸ் கம்ஸ் த டாபிக். எஸ்ஸை பற்றி ஆரம்பிப்போம். திஸ் மஸ்ட் பி ஒன் பாயிண்ட் விச் ஆல்வேஸ் கம்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா அந்த மாதிரி ப்ரிடாமினெண்ட்டாக? சே த லேர்னிங்ஸ் பற்றி, எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்டேஷன் பற்றியோ, இல்லை வந்து ஸ்ட்ரக்சராக ஏதாவது பண்ணுறதை பற்றியோ ஏதாவது. ஏன்னா தேர் லாட் ஆஃப் செஷன்ஸ் விச் ஹேப்பன் இஸ். ஸோ எதை பற்றி ரொம்ப பேசுவீங்க? இம்ப்ளிமெண்டேஷன். ஆமாம். ஓகே ஏன்னா ஆஃபன் தே ஹாவ் லேர்னிங்ஸ். ஓகே அதை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறது இதை வந்து ஆஃபன் நம்ம பேசுகிறோம். ஓகே சூப்பர். Thank ஜனத் மேம் நீங்களா? இல்ல டெஃபினட்டா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ நிறைய விஷயங்கள் எவ்ரி மீட்டிங் வந்து க்ளோஸ் பண்ண அப்புறம் இந்த இதை பத்தி பேசுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்றதை ஃபர்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறது, அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது எப்போ பண்ணுறது அப்படின்றத பற்றி டெஃபினட்டாக பேசுவோம் எவ்ரி அண்ட் ஈச் மீட்டிங்க்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம இதுலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், பண்ணதுனால என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். டெஃபினட்டாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறது டெஃபினெட்லி அவர் தான். தேங்க்யூ. யூ வாண்ட் ஆட் சம்திங்? இல்லை, யூஸ்வலி வி சே லேடிஸ் ஃபர்ஸ்ட், பட் ஆஃப்டர் எஸ் எல்லாரோட மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. ஜென்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். த பிகெஸ்ட் வின் நினைக்கிறேன் ஜென்ஸ் பர்சன்றது. ஸோ ஃப்ரம் அக்கவுண்ட்ஸ் டு ஹெச்ஆர் டு இம்ப்ளிமெண்டேஷன், ஐ திங்க் எவ்ரி திங் யூ கைஸ் டாக் அபவுட், அண்ட் தட்ஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் இட். That's a big victory for us because it's always a learning school, and when you implement it, obvious results கண்டிப்பாக வரும். ஸோ எஸ் ஃபோரமுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா என்ன கேரக்டர் கொடுப்பீங்க உங்கள் வீட்டில்? ஒரு கைடா இருக்கு. ஒரு கைடா. ஓகே, நீங்கள்? லைக் அ மென்டர். ஏன்னா மென்டர் தான் வந்து ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட், ஒவ்வொருத்தருடைய லைஃப் பாத் வில் பி டிஃப்ரெண்ட். So a mentor will understand where we are and he will guide us where we have to go. So yes has become a mentor and a compass also. Mentor and a compass. Compass வந்து நம்ம எங்க வழி தவறி போனாலும் it pulls us back to the right direction. So it's been a mentor and a compass. Brilliant. எஸ் அகெயின் நானும் காம்பஸ் தான் சொல்வேன். Compass. நம்மள பாசிட்டிவா ரைட் டைரக்ஷன்ல புஷ் பண்றாங்கன்னே நான் சொல்லுவேன். பாசிட்டிவா ரைட் டைரக்ஷன்ல புஷ் பண்ணுங்க. ஓகே சூப்பர். டெஃபினெட்லி வந்து எஸ் வந்து எங்கள் ஃபேமிலி, எங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் டோட்டல் ஃபேமிலியில் வந்து ஒரு மதர் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து எந்த ஒரு ஃபோரமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய ஃபோரம் மீட்டிங்ஸ் நானும் பிஃபோர் எஸ் நான் போயிருக்கேன், மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். யாருமே எந்த இடத்துலையுமே வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் வெற்றியா மேடைக்கு வாங்க கைத்தட்டுறது பண்ணுறது அது மட்டும் செலிப்ரேஷன்ஸ் அதான் இருக்குமே தவிர யாருமே வழி காட்ட மாட்டாங்க. மதர் வில் ஒன்லி டூ தட் வித்தவுட் எனி எசிடேஷன்ஸ், எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லாமல் நீங்கள் இது பண்ணுறீங்களா, இல்லை எந்த இடத்துல நிற்கிறீங்க, எந்த இடத்துல தயங்கி நிற்கிறீங்க, அதை எப்படி சரி பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது டெஃபினட்டாக எந்த இடத்தா இருந்தாலும் வித்தவுட் எனி ராங் ஆன்சர் மதர் தான் பண்ண முடியும். வேறு யாராலையுமே வந்து எந்த ஒரு பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல், எல்லாருமே பிஸ்னஸ் மேன்ஸ் தான், என் ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துட்டு அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ற நாலேஜ் 99.9% இருக்கும். தட்ஸ் அ சைக்காலஜி, ஹியூமன் பீயிங்ஸோட சைக்காலஜி. யாருமே அதை லேர்ன் சொல்லிக் கொடுக்க யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களோட சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாலுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க யோசிப்போம். பிகாஸ் விக்ட்ரி வந்து ஒரு பர்சனுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஸோ எஸ் ஃபாரம் டெஃபினட்டாக அதில் மதர் ரோல் தான் பிளேஸ் பண்ணுறாங்க. எல்லா விஷயங்களையும் பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஈச் பை ஈச் மதர் ஒன்லி தான் வந்து கையை பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. வேறு யாராலையும் அது பண்ண முடியாது. அண்ட் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டை ஃபீட் பண்ணுறதும் எஸ் ஃபாரம் தான்.
கூட்டிட்டு போறது எஸ்போரம் தான். அது அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே டெஃபினட்டா பிசினஸ்ல நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா we will definitely get success in our industry. So definitely mother field in our business, whatever personal. Thank you. நீங்கள் அல்டிமேட்டாக சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சம் ஆஃப் ஃபன் கொஷின்ஸ். ஓகே, இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். அதனால் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணும். ஓகே, அண்ட் மேம் உடனே ரேபிட் ஃபயரா அப்படின்னு இல்லை மேம், ஈஸி தான் மேம் ரேபிட் ஃபயர். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் இருக்கிறதுல கொஞ்சம் ஓகே, அப்போ உங்களை கடைசி சார் தான் பயப்படணும் அதான் கீழே. நீங்க தைரியமா இருங்க. அதுதான் சார் தான் பயப்படணும். உங்களுக்கு அவர் தான் அங்கே பாருங்க டென்ஷன் உட்காந்துருக்காரு. ஸோ எஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஜனத்தில் ஸோ எஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப மாறினது வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ், இல்லை அவரோட கேலண்டர், இல்லை வந்து அவரோட காஃபி இன்டேக். Confidence. 100% confidence. Calendar, well organized calendar and confidence. ஐஷா? கான்ஃபிடன்ஸ். Confidence. Super. So what is your favorite perk of being having a S entrepreneur? Is it his vision, his drive, or the surprises he give you? Vision. இந்த கொஸ்டின் நீங்க பதில் சொல்லணுமே. அவங்க ஒளிஞ்சுக்குவாங்களே. சர்ப்ரைசஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை. அல்ல, விஷன், அஃப்கோர்ஸ் விஷன். ஸோ ஹி ஹஸ் started to look forward. So he himself and he also has taught me and my kids. விஷன் அண்ட் டிரைவ். விஷன் அண்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி ஒரு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி மோர் ஆஃப் அ யூனோ வெரி கான்ஃபிடென்ஷியல். எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப யோசிப்பாங்க. பட் ஆஃப்டர் அட்டெண்டிங் எஸ் இட்ஸ் broken all the அந்த ஒரு தடைகள் அத்தனையும் உடைச்சு எறிஞ்சிட்டாங்க. அதை கொடுக்குறவங்க இல்லை கற்றுக் கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்றது வந்து எஸ் வந்து ரொம்பவே சொல்லி கொடுக்குறாங்க. நைஸ். டிரைவ் டிரைவ் யாருமே சர்ப்ரைஸ் இன்க்ளூட் பண்ணலையா? அது பாயிண்டா நோட் பண்ணுங்க முதல்ல நீங்க. அதுக்கும் எஸ்ல ஒரு கிளாஸ் வச்சிருங்களா? பிரசன்ஸ் சர்ப்ரைஸ் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுப்பீங்களா ப்ளீஸ்? நாங்க பிரசன்டா சொல்ல முடியும் சார். ஓகே, எஸ் வந்து ஒரு ரெட்ரீட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓவர் நைட்ல ஸ்டே. எதை ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுவீங்க? will you pack a journal, a yoga mat or snacks? ஜன்னத், எனக்கு அவங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க எனக்கு தெரியும். Definitely noted pen. எதிர்பார்த்தேன். நீங்கள்? ஸ்நாக்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எஸ்ஸுக்கு வந்தா சாப்பாடு பிரச்சனையே கிடையாது. ஸோ யோகா மேட் அண்ட் ஜர்னல். சூப்பர். ஜர்னல். நான் வந்து ஸ்நாக்ஸ் தான் பண்ணுவேன். எனக்காக இல்லை, மெம்பர்ஸ்க்காக. சூப்பர். ஓகே, ஒன் வேர்ட் that will describe your husband after yes forum. கான்ஃபிடன்ஸ் வார்த்தையை தவிர வேறு ஏதாவது சொல்லணும். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் your husband after yes forum. Ready to run. A better networking person. Okay. Unstoppable yes minister. Unstoppable. சமீர் சார் அங்க அப்படியே ஷைல பிளஷ் ரைட்டர் இல்லையே, அதான் பாருங்க கை தூக்குறாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸ்மேனா இருக்காங்க. Perfect businessman. A round of applause for all these ladies here. ஸோ இதில் என்ன எனக்கு தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எஸ்ல வந்து ஆண்டர்ப்ரனர்ஸும் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அலாங் வித் தட் ஃபேமிலிஸ் ஆல்சோ ப்ரோக்ரஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டர்ப்ரனர்ஸ் மட்டும் முன்னேறாமல் ஃபேமிலிஸும் முன்னேறி அவங்களோட பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து த சொசைட்டி வில் ஆல்சோ கோ அப். ஸோ கூடோஸ் டு எஸ் and kudos to all your ladies for supporting the entrepreneurs here. Thank you so much.